Hi, hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்திருக்க ஒரு வீடியோவை எப்படி நம்ம சிம்பிளா KineMasterல எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்கிரீன்ல தான் எடிட் பண்ண போறோம். உங்களுக்கு என்ன ஸ்கிரீன் கரெக்ட்டா செட் ஆகுதோ அதுல நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. இதோட மெட்டீரியல் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிரும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோஸ் பாத்தீங்க அப்படினா வந்து கொஞ்ச நேரத்திலே எடிட் பண்ண போறோம். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்டா வந்திருக்கீங்க அப்படினா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படினா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துரும். நீங்களே வந்து ஈஸியா வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோவை எப்படி எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய KineMaster அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு இதுல வந்து ஒரு பிளஸ் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து 9:16 அந்த ரேஷியோல கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு பாத்தீங்க அப்படினா பேக்ரவுண்ட்ல கலர் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ரேஷியோல நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோஸ்க்கு 9:16 அதை வந்து செட் பண்றேன். செட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக்ரவுண்ட் இமேஜை செட் பண்ணனும். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாம் பண்ண வேணும். என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் ஐகான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு எடிட்டிங் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்ட்டா 1 வச்சுக்கலாம் இல்லட்டா 0.5 வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோஸ்க்கு நம்ம கரெக்ட்டா வந்து 1 வச்சுக்கலாம். அதே போல கீழ பாத்தீங்க அப்படினா வந்து டிஃபால்ட் டியூரேஷன் லேயர் அதுலயும் கரெக்ட்டா 1 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா டிஃபால்ட் பேனல் ஜூம் கிளிப் கிராபிக்ஸ் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மூணு செட்டிங்ஸையுமே கிளிக் பண்ணிட்டு மேல ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கு. அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கூடிய இமேஜ் எல்லாத்தையுமே நீங்க வந்து செட் பண்ணணும். இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க இமேஜை நான் கொலாபரேட் பண்ணி நான் வந்து செட் பண்றேன். எல்லா இமேஜையும் ஒரு 10 இமேஜ் பாத்தீங்கன்னா நான் செட் பண்றேன். இது எல்லாமே செட் பண்ணிருக்கேன். கரெக்ட்டா 9:16க்கு கரெக்ட்டா ஃபிட் ஆகி கரெக்ட்டா செட் ஆயிருக்கு. இதுல நம்ம வந்து ஒவ்வொன்லயுமே எஃபெக்ட் ஆட் பண்ணனும். என்னென்ன எஃபெக்ட் ஆட் பண்றது அப்படினே ஃபர்ஸ்ட்லயே பாத்துறலாம். இதுல ஒரு பிளஸ் ஐகான் இருக்கு. அத சாரி फ्रेंड्स இதுல பிளஸ் அந்த சிம்பல் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படினா பிரசன்டேஷன் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணீங்கன்னா இதுல உங்களுக்கு எக்கச்சக்கமான ஒரு 10 எஃபெக்ட் கிட்ட கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படினா வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கவர் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 3 டாட் இருக்கு. இதுல நீங்க லெஃப்ட் வேர்ட், ரைட் வேர்ட், அப்வர்ட், டவுன்வர்ட் இதுல எதனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் வேர்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? டிக் ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி பிளஸ் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பிரசன்டேஷன்ல போய் கவர்ல போய் நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆப்ஷன் செட் பண்ணிருக்கேன். அதே போல வீடியோஸ் ஃபுல்லா வந்து நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து செட் பண்ணேன் அப்படினா வந்து வீடியோஸ் பாத்தீங்க அப்படினா லெந்தா போகும். அதனால ஒரு 5 மட்டும் நான் வந்து செட் பண்ணி காணிக்கிறேன். நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க வந்து டவுன்லோட் பண்ண எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு நார்மலா எல்லாருக்கும் KineMasterல இந்த எஃபெக்ட் வந்து அவேலபிளாவே இருக்கும். அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியாவே செட் பண்ணிரலாம். ஓகே फ्रेंड्स இதையும் கொஞ்சம் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரே எஃபெக்ட் தான் கொடுக்கிறேன். நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே பிரசன்டேஷன்ல பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் டிஃபரண்டான ஸ்டைல் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல் இருக்குது அப்படினா அதே எஃபெக்ட்டே நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்ப சொல்ற எஃபெக்ட் தான் ஆட் பண்ணனும் அப்படினு இல்ல. உங்களுக்கு பிடிச்சதை நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து கவர் அந்த ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கலாம். இல்லனா அன்கவர் அப்படினே ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதையும் நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லாஸ்ட் மட்டும் அன்கவர் அப்படினு அந்த ஆப்ஷனை செட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்றது அப்படினு பார்க்கலாம். நீங்க வந்து கரெக்ட்டா இது ப்ளே ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாங் செட் பண்ணனும்னு வேண்டாம். லாஸ்ட்ல நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். லேயர் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. மீடியால போய் இப்போ நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கூடிய வீடியோவை செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோவை கரெக்ட்டா வந்து உங்களுக்கு செட் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. இது கரெக்ட்டா 9:16 ரேஷியோக்கு தான் இருக்கும். நீங்க வந்து 1:1 நாலும் எல்லாமே கரெக்ட்டா செட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி கரெக்ட்டா செட் பண்ணீங்க அப்படினா கரெக்ட்டா செட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த Black ஸ்கிரீனை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணனும். எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். பிளெண்டிங்ல போய் ஸ்கிரீன் கிளிக் பண்ணீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். அதே போல இந்த இமேजेस பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் டார்க்கா இருக்கணும் அப்படினா அட்ஜஸ்ட்மென்ட் கிளிக் பண்ணி நீங்க பிரைட்னஸை கம்மி பண்ணி வச்சாலும் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அது பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படினா மட்டும் நீங்க வந்து இந்த பிரைட்னஸை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல அப்படினா ஓகே அப்படினா வந்து கரெக்ட்டாவே இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ டிஸ்ப்ளேல பாத்துருக்க மாதிரி தான் உங்களுக்கு ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி மீடியால லாஸ்ட்ல நம்ம வந்து ஒரு பார்டர் இமேஜ் தான் ஆட் பண்ண போறோம். 9:16க்கு லைட்டா கரெக்ட்டா ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணி இத கரெக்ட்டா நான் வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன்.
இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக வந்து 10 செகண்ட் வரை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக மூவ் ஆகி கரெக்டாக இமேஜஸ் எல்லாமே கிடைக்கும். ஒரு எனி வந்து நம்ம ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்து எக்ஸ்போர்ட்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரிலையும் சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் எடிட் பண்ண போகிறோம். என்ன எஃபெக்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட் ஆகியாச்சு. நெக்ஸ்ட் இதை அப்படியே பேக் வந்துருங்க. நெக்ஸ்ட் என்னென்ன டெலிட் பண்ணுறது அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். இதை அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை கரெக்டாக டெலிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து எஃபெக்ட் அப்படின்னு 2 செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பேசிக் எஃபெக்டில் போய் ஃபர்ஸ்ட் ஒன்னை வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதையும் ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து நம்ம செட் பண்ணணும். ஓகேவா, 9:16 வரது மாதிரி நீங்கள் வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதில் வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளர் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் வேணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் பிளர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2வே கொடுத்துக்கலாம், அதுவே நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், மீடியாவில் போய் இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை தான் நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம். லைட்டாக ரொட்டேட் பண்ணி வந்து செட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாங்ஸ் எதுவுமே இருக்காது, ஆனாலும் நீங்கள் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சாங்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணி வைங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி வச்சிட்டோம். நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக உங்களுக்கு ப்ளே ஆகும். இது வந்து இந்த இமேஜில் மட்டும்தான் உங்களுக்கு சென்டரில் இருக்கக்கூடிய இமேஜ் மட்டும் உங்களுக்கு ப்ளே ஆகும். இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் செட் ஆகணும் அப்படின்னா லேயர் கிளிக் பண்ணி மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் வீடியோவை கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, திரும்ப ஒருக்கா செட் பண்ணிவிட்டு பிளெண்டிங்கில் போய் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். ஆனால் வந்து நான் டிஸ்பிளேல காமிச்ச வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ காணிக்கிறது போல தான் இருக்கும். ஓகேவா, சென்டரில் மட்டும்தான் லைட்டிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இமேஜஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான சூப்பரான ஆடியோ சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆடியோ சாங்கை வந்து ஃபோல்டரில் இருக்கும், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடியதை செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த வீடியோவை செட் பண்ணுறேன். ஓகேவா, இந்த சாங் செட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிட்டு, இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகி ப்ளே ஆகி கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு எல்லாமே நம்ம ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஆனாலும் உங்களோட லோகோவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செட் பண்ணணும். லேயர் கிளிக் பண்ணி மீடியாவில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய லோகோவை செட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட லோகோ நான் செட் பண்ணலை, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு லோகோவை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குதா, சாங்ஸ் எல்லாமே கரெக்டாக ப்ளே ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு ரைட் சைடில் மேலே வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவான நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ஸ் வீடியோஸில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் போல் டிஃப்ரெண்டான பின்னோ லிரிக்ஸ் வீடியோஸ் என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.